ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், ஒரு ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீட்டு இந்த வாரத்தில் வந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்மள்ட்ட இன்னொரு பீட் ஒன்று க்ரே கலரில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத எப்படி ரேண்டமாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மக்கிட்ட பட்ஜெட் வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரியும், எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்சம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 1 to 2. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2012 மாடல் டீசல் வண்டிங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு FC 27 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. டீசல் வண்டி. உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடுது. லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது TN 31 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. இது அவுட்லுக் பாருங்கள், பெரிய அடியோ டென்ட்டோ எதுவும் பெருசாக இல்லை. கொஞ்சம் டச்சப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பிரைட்னஸான கலருங்க, சூப்பராக இருக்குது, ரெட் கலரு. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் 2 பவர் விண்டோ, பேக்கில் நார்மல் பவர் ஸ்டேரிங் வந்துடுது. இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பீட் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லக்ஸுரியான வண்டிங்க. நம்மக்கிட்ட ஒரு 3 வண்டி இருக்குது. இந்த 3 வண்டியும் பார்த்திங்கன்னா சேம் இன்டீரியர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நான் காட்டுறேன். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா டீசல் வண்டியை பொறுத்தளவு தான் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அது பெட்ரோல் வண்டி. இது 2010 மாடலு. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.35 வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2010 பெட்ரோல் வண்டி. 2 ஓனருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா 44,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. வண்டி நல்ல லுக்கு, பாடி லுக் வந்து நல்லா இருக்குங்க. இன்டீரியர் பார்த்திங்கனாலும் பார்த்திங்கன்னா சேம் ஆஸ் பர் நம்ம போன வண்டி பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இருக்கும். லாங் ட்ரைவ் போகிறதுக்கு சூப்பர் வண்டிங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அலுப்பே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு ஆல்டோ 800 வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் ட்ரைவ் போகிறப்போ அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல லக்ஸுரியாக இருக்கும். இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,19,000 சொல்கிறாங்க. ஒரு ரீசனபிளாக நெகோஷியேட் பண்ணி தருவாங்க. ஸோ அடுத்து இன்னொரு பீட் இருக்குது, அதையும் காமிச்சாரேன். பாருங்கள், க்ரே கலரில் ஒரு சூப்பரான வண்டி. இது ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டிங்க. வந்து அவுட்லுக்லாம் பாருங்கள், டயர்லாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ வண்டியோட பேக் சைடு காட்டுறேன். வண்டி ஒரு வாட்டர் வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம ஓப்பன் பிளேஸில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படி இருக்குங்க, டஸ்ட் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் வாட்டர் வாஷ் பண்ணால் நல்லா நீட்டாக இருக்கும். இன்டீரியர் காமிக்கிறேன். இந்த 3 வண்டியில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சீட் கவர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டுருந்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு வண்டியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சேம் கேட்டகரியில் தான் இருக்கும். ஸோ இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, பேக்கில் மட்டும் நார்மல் விண்டோ வந்துடும். 2011 மாடலுங்க. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1,25,000 சொல்கிறாங்க. FC இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். வண்டி அந்தளவுக்கு தரமாக இருக்குது. நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. வண்டி நல்ல ஒரு பர்சனல், ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி யூஸுக்கு சூப்பரான வண்டிங்க. அடுத்து நல்ல ஒரு லக்ஸுரி கேட்டகரியில் இருக்கிற வண்டி ஃபியட் லினியா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செடான் டைப்பு, நல்ல ஒரு லென்த்தியான வண்டின்னு சொல்லலாம். ஏர் பேக் டைப்புங்க. 5 அலாய் வீல் வந்துடும் ஸ்டெப்னியோட சேர்த்து. 2 ஏர் பேக் வந்துடுது. AC ஒர்க்கிங்கில் இருக்குது. FC 30 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி. கூப்பிட்டு வந்து நீங்கள் ஒரு நல்ல மெக்கானிக்காக கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 1,65,000 கொடுத்துர்லாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,80,000 நம்ம ஏற்கனவே கோட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து நம்ம சின்ன ஆஃபர் போடுவோம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் நாங்கள். நீங்கள் நல்ல வண்டியை வந்து எடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கூட ஓட்டி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ வண்டியோட காஸ்ட்டு 1,65 வருதுங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாடா ஸ்மோ கிராண்ட். இது ஒரு 8 சீட்ரு. பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குங்க. AC ஒர்க்கிங்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 8 சீட்ரு வண்டி, டீசல், டைகர் என்ஜின் வந்துடுது. டயர்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஒரு 80-90% பக்கம் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1,75,000 வருது. ரீசனபிளாக நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க. வண்டியில் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. AC ஒர்க்கிங்கில் இருக்குது. டயர் நல்லாயிருக்கு, என்ஜின் நல்லா இருக்குங்க. இன்டீரியர் ரேண்டமாக காமிக்கிறேன். 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடுது. சீட் கவர் பாருங்கள். பேக்கில் மட்டும் ஒரு சீட் இருக்காதுங்க. நம்ம பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் சீட் போட்டோன்னா ஒரு 10 பேரே உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். பேக்கில் 4 பேர் உட்காரலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. வண்டியில் பாருங்கள் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்கும். AC ஒர்க்கிங்கில் இருக்குது. ரியர் AC இருக்குது. ஸோ வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,75,000 வருதுங்க. ரீசனபுளாக நெகோசியேட் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப வேணாங்க. ஏன்னா வண்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆல்டோ 800 அந்த மாதிரி எடுத்தோம்னா கூட 2010 மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்கிறது அதுவே 1,25,000 வரும். இது ஒரு 8 சீட்ரு வண்டி. ஸோ 1,75 வருது.
அடுத்து நல்ல ஒரு அருமையான வண்டிங்க, சாண்ட்ரோ. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2006 மாடல். இந்த வண்டியை பொறுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 500 கிலோமீட்டர் இந்த வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்மூத்னஸ்ஸு, கியர் ஷிஃப்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெட்ரோல் வண்டி அப்படிங்கிறதுனால வந்து என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. நீங்கள் நல்லா வந்து நேரில் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெக்கானிக் கூட்டுவாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை 10 கிலோமீட்டர் கூட ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்து திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கங்க. வண்டியோட காஸ்ட் வந்து 1.35 வருது. 2006 பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேக்னர். ஸோ 2007 மாடலுங்க. இது 2007 மாடலு. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குங்க, பக்காவாக இருக்குது. ஏசி கூலிங்லாம் நல்லா இருக்குது. வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,35,000 வருதுங்க. மாருதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 2 வண்டி இருக்குதுங்க. இந்த வேக்னர் ஒன்று, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஜென் எஸ்டிலோவில் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2வது டைப்புங்க, செகண்ட் டைப்பு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் அண்டு எல்பிஜி வந்துடும். 2011 மாடலு. ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த போன மாதத்தில் முடிஞ்சதுங்க. நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே போட்டு கொடுக்குறாச்சுன்னா உங்களுக்கு ஒரு 10,000 சேர்த்து சொல்லுவாங்க. நம்மளே போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒரு 10,000 மைனஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1.60 கொடுத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸு நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இருக்கிற கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறதாச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 1.50க்கு எடுத்துக்கலாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே அடிச்சிருக்கு. 25,000 செலவு பண்ணி ஒரிஜினல் பெயிண்ட்டே அடிச்சிருக்குங்க. எஃப்சி கொண்டு போய் காமிக்கிறது மட்டும்தான். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க. ஏசி மட்டும் கொஞ்சம் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டி நல்ல லக்ஸுரியாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்டு ஃபிகோ. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டிங்க. இதில் டீசலும் ஒன்று இருக்குது, அது நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2012 மாடலு. உங்களுக்கு எல்லாமே பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டிங்க. நல்ல சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் சென்னையிலேருந்து. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதில் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்கள் சொல்கிறது. வண்டி நல்லா இருக்குது, நல்ல ஸ்மூத்னஸ் இருக்குது. வண்டியோட காஸ்ட்டு 1.35 வருதுங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்டு ஃபிகோலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் டீசல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2011 மாடலு. பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நல்ல மைலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. வண்டி நல்லா என்ஜின் தெளிவாக இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல மெக்கானிக்காக கூப்பிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் 1,35,000 வருதுங்க. ஓட்டி பழகிறதுக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஜென் 2001 27 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க. வெறும் 45,000 ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க. ஏன்னா இது வந்து ஃபைனான்ஸ்லேருந்து வந்துருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரேட்டு பார்க்கிங் பெருசாக கிடையாதுங்க. ஓட்டி பழகிறதுக்கோ இல்லை நல்லா நம்மளே வந்து ரெடி பண்ணி வச்சுன்னா பார்த்திங்கன்னா ஜென்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு மாதிரி அதெல்லாம் கிடைக்காது இப்போல்லாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45,000 வருதுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வண்டிங்க, ஹுண்டாயில் i10. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2008 மாடல் பியூர் பெட்ரோல் வண்டிங்க. என்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்கும். 99% வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பவர் ஸ்டேரிங் மட்டும் ஹார்டாக இருக்குங்க. நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுறோம். 1,65,000 இந்த வண்டியோட ரேட்டு போட்டிருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,30,000 இந்த வண்டியை கொடுத்துர்லாங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். வந்து பாருங்கள், என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க் தாங்க. பவர் ஸ்டேரிங் ஒர்க்கில் தான் இருந்துச்சு. வண்டி நின்றுட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஆயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் ரெடி பண்ணிங்கன்னா ஆச்சுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல முடியாது. என்ஜின் தெளிவாக இருக்கும். எடுத்தால் நம்ம 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டுற அளவுக்கு கண்டிஷன் இருக்குங்க. வண்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.35 வருதுங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க டாடா இண்டிகோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் மட்டும் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராப்புக்கு போட்டாவே ஒரு 30,000 வருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய செலவு எதுவும் இல்லைங்க. ஸ்டார்டிங் ட்ரபிள் மட்டும்தான். இது வந்து 1,000 2,000 கூட முடியும். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க, லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க 39,000 கொடுங்க, அந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்தடுத்து நம்மள்ட்ட வண்டி வர வேண்டியதெல்லாம் இருக்குது. நம்மள்ட்ட எப்போதுமே 1,00,000 ரூபாயிலேருந்து 2,00,000 ரூபாய்க்குள்ளே தான் வண்டியே இருக்கும். 1,50,000 ரூபா பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்டு கார்ஸுக்கு ஒர்த் இருக்குங்க. நம்ம ₹1 கீழே நம்ம வண்டி எடுத்தோம் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அது ஓட்டுற லெவலில் இருக்குமா என்னென்னு சொல்ல முடியாது. ஒரு 1,50,000 ரூபா பட்ஜெட்டில் எடுத்துக்கிட்டால் கிளியராக இருக்குங்க. ஸோ இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.